ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மௌரியன் எம்பையர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெய்லி ஷெடியூல்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து வந்து டெய்லி ஷெடியூல்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து முன்னாடியே வந்து நான் நடத்திடுவேன். ஸோ டெய்லி ஷெடியூல் நீங்கள் படிக்கும் போது அந்த டைமிங்க்கு வந்து நான் கொடுத்துருக்க அந்த கண்டென்ட் வீடியோவோடு நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நான் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்விரான்மெண்ட் டாபிக்ஸில் ஒரு 5 யூனிட்ஸ் பக்கம் நான் 5 சாப்டர்ஸ் பக்கம் போட்டிருக்கேன். தென் வந்து ஜியாகிரஃபி வந்து ஒரு 3 சாப்டர் பக்கம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. ஸோ இது சிலபஸ் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் நடத்துகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸில் எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து கொஷின் கேட்குறாங்களோ யூபிஎஸ்சி அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து சிலபஸில் இருக்கிறது பேலன்ஸ் நான் கவர் பண்ணுவேன். ஸோ ப்ரியாரிட்டி கொடுத்துருக்க டாபிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து மௌரியன் எம்பையரில் வந்து என்னென்ன சப்டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது சிலபஸோட அந்த மைக்ரோ சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலபஸை வந்து சப்டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம என்னென்ன இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் சந்திரகுப்தா அவரோடது, அப்புறம் பிந்துசாரா, அவருக்கப்புறம் வந்து அசோகா, அப்புறம் அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷனு, அவரோட அப்புறம் எப்படி புத்திசம்லாம் வந்தார், அப்புறம் தம்மா பாலிசி எப்படி இருந்துச்சு, அப்புறம் வந்து மௌரியனோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன மாதிரி இருந்துச்சு, அவங்களோட அந்த ஆர்மி எல்லாமே எப்படி இருந்துச்சு, ஃபாரின் ரிலேஷன் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து இந்த மௌரியாஸ் வந்து டிக்ளைன் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை ஃபுல்லாக வந்து பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புக் 11th புக்கு. ஸோ அந்த இது தான் வந்து இப்போ நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இது வந்து 11th புக் சாப்டர் 6 லெசன் 6 த மௌரியன் எம்பையர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ மௌரியன் எம்பையர் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஹிஸ்ட்ரிக்கே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு நியூ எரா அப்படின்னே சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம். பொலிட்டிக்கல் யூனிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் அந்த பொலிட்டிக்கலாக வந்து யூனிட்டி வந்து 2 டைம் தான் நடந்துச்சு. அதில் மௌரியன்ஸ் டைம்லேயும் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டி அப்படிங்கிற விஷயம் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னா அது இந்த மௌரியன் எம்பையர் காலத்தில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து அந்த வரலாறு அந்த ரைட்டிங்லாம் வந்து ரொம்ப கிளியராகவும் அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டர் பார்த்திங்களா, இதுக்கடுத்து இவங்க அந்த இயர்லாம் பார்த்திங்கன்னா அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டர் வந்து ரொம்பவே வந்து அக்யூரஸியாக வந்து இந்த பீரியடுக்கு அப்புறம் தான் இருந்திருக்கு. அந்த சோர்ஸ் எல்லாமே வந்து இந்த பீரியடுக்கு அப்புறம் தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து இண்டிஜினியஸ்லேயே நிறைய சோர்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரின் லிட்ரரி சோர்ஸும் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்பர் ஆஃப் எபிகிராஃபிக்கல் ரெக்கார்ட்ஸும் இருக்குது. இந்த பீரியட் பற்றின விஷயங்கள், வரலாறு பற்றின விஷயங்கள்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, அப்போ அது என்னென்ன அந்த லிட்ரரி சோர்ஸ் யார் எழுதியிருப்பா அப்படிங்கிறதையும் நம்ம தெரியணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிட்ரரி சோர்ஸ் வந்து கௌட்டல்யா அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிற ஒரு லிட்ரரி சோர்ஸ் தான். ஸோ இந்த கௌட்டல்யா அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் புக்கு. இந்த புக்கு வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா கௌட்டல்யா அப்படிங்கிறவர் தான். லைக் சாணக்கியா அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவர் தான் வந்து இது எழுதியிருப்பார். அவருக்கு பேர் வந்து கௌட்டல்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா மௌரியா காலத்தில் வந்து இருந்திருப்பார். ஈவன் பார்த்திங்கன்னா கௌட்டல்யா அப்படிங்கிறதுக்கு இவர் எப்படி இந்த சந்திரகுப்தாவை வந்து இது பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்கில் வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது. லைக் அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டாக வேணால் நான் சொல்கிறேன். லைக் கௌட்டல்யா அப்படிங்கிறவங்க வந்து சாணக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ஒரு பிராமின் இதை வந்து இருக்கிறவர். அவர் வந்து ஒரு நாள் வந்து நந்தா இதில் வந்து அந்த பிராமின்க்கெலாம் வந்து சாப்பாடு இதுக்காக வந்து கூப்பிட்ருப்பாங்க. போகும்போது இவர் வந்து இது பண்ணியிருப்பாங்க, சபிச்சிட்டார். இவர் வந்து அந்த நந்தா இதை வந்து சபிச்சிருப்பார். அப்போ ரொம்ப கோபமாக வரும்போது தான் வந்து இந்த சந்திரகுப்தா அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்துருப்பார். அவர் சின்ன வயசில் பார்த்து அவர் வந்து இவர் அடாப்ட் பண்ணிட்டு வளர்த்திருப்பார். லைக் வளர்த்துனப்போ தான் வந்து இவர் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த நந்தா டைனாசிட்டியை வந்து அவங்களோடதை வந்து இது பண்ணிவிட்டு இவர் வரணுங்கிறதுக்காகவே இவர் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ முழுக்க இவர் ட்ரெயின் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஸோ அந்த கௌட்டல்யா அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இந்த கண்டெம்பரரி சமயத்தில் வாழ்ந்தவர் தான். லைக் சந்திரகுப்தா மௌரியா கண்டெம்பரரி சமயத்தில் தான் கௌட்டல்யாவும் இருந்திருக்காரு. ஸோ கௌட்டல்யாவோட அர்த்தசாஸ்திரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தசாஸ்திரா வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா கௌட்டல்யா அப்படின்னா சாணக்கியா அப்படிங்கிற பேரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கௌட்டல்யா அப்படிங்கிறவருக்கு வந்து இன்னொன்றும் சொல்லுவாங்க, இந்தியன் மச்சியவெள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவரோட அந்த மேனுஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அவர் எழுதியிருப்பார்ல அந்த அர்த்தசாஸ்திரா அந்த புக்கு, அது வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஷாம சாஸ்திரி அப்படிங்கிறவங்க தான்.
ஸோ ஆர் சாமசாஸ்திரிங்கிறவங்க வந்து 1904 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த அர்த்த சாஸ்திராவில் ஒரு 15 புக்கு வந்து அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 180 சாப்டர்ஸ் வந்து அதில் இருக்கும். அந்த இதுலேயும் ஒரு 3 டிவைட் பண்ணியிருப்பாங்க. அவர் எழுதின அந்த புக்லேயும் வந்து 3 டிவிஷன் இருக்கும். இந்த மாதிரி 3 டிவிஷன் பண்ணி தான் எழுதியிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணி எழுதியிருப்பார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கிங்கை பற்றி எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் அதோட கவுன்சில்ஸு, அப்புறம் அந்த கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு இதில் எழுதியிருப்பார். செகண்டில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த சிவில், அப்புறம் வந்து கிரிமினல் லாஸ்லாம் இருக்கும்ல அதை பற்றி. 3வது பார்ட்டில் வந்து டிப்ளமசி அண்ட் வார் பற்றிலாம் எழுதியிருப்பார். இப்படி தான் வந்து 3 பார்ட்டாக வந்து அந்த புக்கை வந்து பிரிச்சிருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மௌரியாஸோட அந்த வரலாறை பற்றி அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிட்ரரி சோர்ஸ்னே இதை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கௌதல்யாவோட அஸ்த சாஸ்திரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷாக தத்தாவோட முத்திர ரக்ஷாஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முத்திர ரக்ஷாஷா அப்படிங்கிறது வந்து யார் எழுதுனா, இது ஒரு புக்கு தான். ஸோ இது யார் எழுதுனாங்க அப்படின்னா விஷாக தத்தா அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருப்பாங்க. இட்ஸ் அ ட்ராமா மாதிரி இருக்கும், சான்ஸ்கிரிட்டில் தான் எழுதியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்தோ வந்து அவர் வந்து குப்தா பீரியடில் வந்து எழுதியிருப்பார். அதில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, எப்படி வந்து அந்த சந்திரகுப்தாவும் அந்த கௌசல்யாவும் சேர்ந்து அந்த நந்தா வந்து இது பண்ணிவிட்டு அந்த ட்ரோன் இவங்க வந்து அந்த ஆட்சியை பிடிச்சாங்க, லைக் ஓவர் த்ரூ பண்ணிவிட்டு நந்தாவை வந்து இது பண்ணிட்டு தானே இவங்க வந்திருப்பாங்க. ஸோ அது எப்படி அந்த நந்தா டைனாசிட்டி இது பண்ணிவிட்டு இவங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். ஏன்னா நமக்கே தெரியும் அந்த கௌசல்யா அப்புறம் அவர் தான் வந்து சந்திரகுப்தாவை நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து எதிர்க்க வச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் அதை சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறையா வந்து சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் பற்றின விஷயங்களையும் வந்து அவர் தன்னோட புக்கில் வந்து நோட் பண்ணியிருப்பார். முத்திர ரக்ஷா அப்படிங்கிற அந்த புக்கில் நோட் பண்ணியிருப்பார் விஷாக தத்தா அப்படிங்கிறவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மெகஸ்தனீஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா க்ரீக் அம்பாசிடர்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சந்திரகுப்தா மௌரியா அந்த கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த க்ரீக் அம்பாசிடர் வந்து மெகஸ்தனீஸ் வந்திருப்பாங்க. அவரோட புக்கு பேர் தான் வந்து இண்டிகா அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து அவர் நிறைய எழுதியிருப்பார். பட் சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிச்சு, சில இதெல்லாம் காணோம். அதில் என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் எழுதியிருக்கிற விஷயத்தில் அவங்க என்ன மாதிரி இந்த மௌரியன்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மெயினாக வந்து அவங்களோட அந்த கேபிட்டலாக இருக்கக்கூடிய பாட்டாலிபுத்ரா வந்து என்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மிலிட்ரி ஆர்கனைசேஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. பட் அவர் ரொம்ப கான்ஷியஸாக வந்து அவர் நம்ப முடியாததெல்லாம் வந்து அவர் எழுதியிருப்பார். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா மெகஸ்தனீஸோட இண்டிகா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார். அவர் வந்து ஒரு க்ரீக் அம்பாசிடர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 இம்பார்ட்டண்டான புக்கை தவிர சில விஷயங்கள் இருக்குது. இந்த பூரனாஸ் அப்படிங்கிறது, அப்புறம் புத்திஸ்ட் லிட்ரேச்சர்லாம் பார்த்திங்கன்னா ஜடகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் கூட இந்த மௌரியாஸ் பற்றின விஷயங்கள்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிலினோஸ், அப்புறம் வந்து குரோனிக்கல்ஸ், தீபவம்சா, மகாவம்சா, அதில் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எப்படி வந்து அசோகா வந்து புத்திசத்தை வந்து ஸ்ரீலங்காவில் பரப்புனார் அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் தீபவம்சா மகாவம்சாத்தில் போட்டிருக்காங்க. அந்த ஒரு லிட்ரேச்சர்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து லிட்ரரி சோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸு, நிறைய ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ்லாம் கிடச்சிருக்கும்ல. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எடிக்ஸ் ஆஃப் அசோகா. இப்போ அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யார் எடுத்தாங்க அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சிப் அப்படிங்கிறவங்க தான் எடுத்திருக்காங்க 1837. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்கன்னா பாலி லாங்குவேஜ் தான். ஏன்னா அதுதான் வந்து மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலி லாங்குவேஜில் தான் எழுதியிருப்பாங்க. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பிளேசஸ் மட்டும் பிராகிருத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த பிராமி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து எம்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க ரைட்டிங்க்கெலாம். பிராமி ஸ்கிரிப்டை நம்ம எப்படி எழுதுகிறோம், அந்த மாதிரி வந்து லெஃப்ட் டு ரைட்டு தானே எழுதுகிறோம். லைக் பார்த்திங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குன்னா இப்படி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு தானே போகுது. ஸோ இதுதான் வந்து பிராமி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, இப்போ இந்தியா கூட நார்த் வெஸ்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா கரோஷிதி ஸ்கிரிப்ட். அது பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போவாங்க. பிராமி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்ம எழுதுகிற மாதிரி ரைட் டு லெஃப்ட் தான். பட் கரோஷிதி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு போடுறது. ஸோ இதில் வந்து ஒரு 14 மேஜர் ராக் எடிக்ட் இருந்திருக்கு. அதில் வந்து 2 கலிங்கா எடிக்ட் வந்து நியூவாக வந்து அவர் எப்படி வந்து அந்த டெரிட்டரியை வந்து கான்குவேர் பண்ணார், பிடிச்சி வச்சுக்கிட்டாரு,
அதுக்கப்புறம் மேஜர் பில்லர்ஸ் எடிக்டெல்லாம் இருக்குது, அதில் வந்து முக்கியமான சிட்டிஸ் பற்றி, அப்புறம் மைனர் ராக் எடிக்ட்ஸ் அண்ட் மேஜர் பில்லர் எடிக்ட்ஸ், மைனர் பில்லர் எடிக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இதிலலாம் கூட உங்களுக்கு டிஎன்பிசிலையும் சரி யூபிஎஸ்சிலையும் கூட ஃபிலிம்ஸில் வந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில எடிக்ட்ஸில் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா அசோகா வந்து தன்னோட தம்மா பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுருப்பாரு. அதை பற்றின விஷயங்கள்லாம் அந்த எடிக்ட்ஸில் வந்து போட்டிருப்பாரு. இப்போ பார்த்திங்கன்னா 13 ராக் அப்படிங்கிற ஒரு எடிக்ட் இருக்குது. ராக்ஸ் நிறையா இருக்கும். அது 13th ராக் எடிக்டில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் வந்து கலிங்கா கூட வந்து வார் பண்ணியிருப்பார். அந்த கலிங்கா வாருக்கு அப்புறம் தான் அசோகா வந்து தன்னோட மனசெல்லாம் மாற்றிட்டு நல்ல வழியில் வந்து இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு மாறியிருப்பார். அவர் அந்த மாற்றின அந்த வார் எது அப்படின்னா அந்த கலிங்கா வார் தான். அந்த கலிங்கா வாரில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த 13வது ராக் எடிக்டில் வந்து அவர் அதை பற்றி போட்டிருப்பார். நான் வந்து எப்படி வார் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாம் அதில் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேபி கேட்கலாம் 13வது ராக் எடிக்ட் வந்து எதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபிலிம்ஸில் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிசியாக இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்லர் எடிக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து 7th என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர் வந்து தம்மா அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் ப்ரொமோட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த தம்மா அப்படிங்கிறது வந்து எப்படி கொண்டு போனார் தன்னோட கிங்டம்குள்ளே அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் ஃபிலிம்ஸில் ரொம்ப முக்கியம், டிஎன்பிசிக்கும் முக்கியம். அதுக்கப்புறம் அசோகானோட அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து ரிமைன்ஸ் நிறைய வேல்யூபிள் சோர்ஸஸ் வந்து இருந்திருக்கு. அது அசோகா பற்றி படிக்கிறதுக்கு இருக்குது. மௌரியன் எம்பையர்ஸ் வந்து எப்படி இருந்திருக்காங்கங்கிறத பற்றியும் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸு. அடுத்து வந்து அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து மௌரியாஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா மௌரியா அப்படிங்கிறவர் தான் வந்து 322 298 BC வரைக்கும் இருந்திருக்காரு. அதில் அந்த சந்திரகுப்தா மௌரியா அப்படிங்கிறது தான் வந்து மௌரியா எம்பையரோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு 25 வயசுலேயே என்ன ஆகிட்டார் அப்படின்னா தன்னோட அவர் சொல்லி கொடுத்துருப்பார்ல அந்த கௌட்டல்யா அப்படிங்கிறவர் சாணக்கியா இருக்கார்ல, அவர் நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பார்ல, இந்த மாதிரி வந்து நீ நந்தா டைனாசிட்டியை வந்து அழிச்சிட்டு நீ வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்படி தானே ட்ரெயின் பண்ணியிருப்பார். அப்போ 25 வயசுலேயே வந்து அந்த பாட்டாளிபுத்ரா அப்படிங்கிற இடத்த வந்து நந்தா டைனாசிட்டியோட லாஸ்ட் ரூலராக இருக்கக்கூடிய தனநந்தா கிட்டேருந்து ஆக்குபை பண்ணிடுவார். லைக் பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடுவார். அவர் வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சிருவார். இவர் வந்து யார் வந்து இவருக்கு இந்த டாஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கௌட்டல்யானா சாணக்கியா அல்லது வந்து விஷ்ணு குப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து ஃபுல் ட்ரெயின் பண்ணியிருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் சாணக்கியாவை பார்த்ததில்லை அப்படின்னா ஆன்லைனில் வந்து பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அவர் யார் அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து அப்படியே வந்து பவர் பார்த்திங்கன்னா கேஞ்சடிக் வேலியிலேருந்து அப்படியே நார்த் வெஸ்ட் சைடில் மார்ச் பண்ண போவார். நிறைய இடத்த வந்து இது பண்ணிடுவார். அப்படியே வந்து சென்ட்ரல் இந்தியா பக்கம் வருவார். அப்புறம் வந்து அந்த நர்மதா ரிவரோட நார்த் பக்கம் எல்லாம் ஆக்குபை பண்ணிடுவார். ஸோ இதுதான் வந்து சந்திரகுப்தா மௌரியா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன செய்வார், இந்த மாதிரி எல்லா பக்கம் ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் 305 BCயில் என்ன பண்ணுவார்னா சிலிக்கஸ் நிக்கேட்டருக்கு அகேன்ஸ்டாக வந்து மார்ச் பண்ணுறதுக்காக போவார். ஏன்னா அவர் தான் வந்து நார்த் வெஸ்ட் இந்தியா சைட் ஃபுல்லாகவே வந்து கேப்சர் பண்ணி லைக் பார்த்திங்கன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் நார்த் வெஸ்டர்ன் போர்ஷன்லாம் இருக்கும். பட் அவர் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா இந்த சந்திரகுப்தா மௌரியா வந்து டிஃபீட் பண்ணிடுவார். அவர் தோக்கடிச்சிருவார். அப்போ ஒருத்தவங்க வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ட்ரீட்டி சைன் ஆகும்ல, நான் உனக்கு இதை தரேன் நீ இதை தா அப்படின்னு சொல்லி ட்ரீட்டி சைன் ஆகும்ல. அப்படி தான் வந்து சிலிக்கஸ் நிக்கேட்டருக்கும் இவருக்கும் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் ஆகுது. அப்போ வந்து அரியா, அப்புறம் வந்து அரகோசியா, அப்புறம் வந்து கெட்ரோசியா அப்படிங்கிற அந்த 3 இடத்தையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சிலிக்கஸ் நிக்கேட்டர் வந்து என்ன பண்ணிடுவார், அந்த சந்திரகுப்தா மௌரியா லைக் பார்த்திங்கன்னா மௌரியன் எம்பையருக்கு வந்து கொடுத்துருவார். இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருவார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சிலிக்கஸ் நிக்கேட்டர் வந்து தன்னோட பொண்ணாக இருக்கக்கூடிய தன்னோட டாட்டரை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கும் அந்த மௌரியன் பிரின்ஸ்க்கு வந்து கொடுத்துருவார். சரி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்தா மௌரியா என்ன பண்ணிடுவாருன்னா நான் வந்து ஒரு 500 யானைகள் வந்து உங்களுக்கு தரேன் கிஃப்டாக, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் சிலிக்கஸ்க்கு. அப்போ வந்து திரும்பியும் வந்து சிலிக்கஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவ்வளோ கொடுத்தது மட்டும் இல்லாமல் மெகஸ்தீனிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து க்ரீக் அம்பாசிடர். அவரையும் வந்து அந்த மௌரியன் கோர்ட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பார். இந்த மாதிரி வந்து அம்பாசிடராக வந்து அனுப்பிச்சி வைப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா மௌரியா என்ன பண்ணியிருப்பார்னா அவர் ஜெயினிசம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவார். தன்னோட வாழ்க்கையில் வந்து ஜெயினிசத்தை வந்து எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதனால வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரோட த்ரோன் வந்து தன்னோட மகனாக இருக்கக்கூடிய பிந்துசாராவுக்கு வந்து கொடுத்துருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சரவண பெல்கொல்லா அப்படிங்கிறது கர்நாடகாவில் நியர் மைசூர். அங்கே வந்து ஜெயின் மாங்ஸ் கூட சேர்ந்து லைக் பார்த்திங்கன்னா பத்ரபாகு கூட இது பண்ணி அவர் வந்து
செயல்பட ஆரம்பிச்சிருவார். கடைசியில் உங்களுக்கே தெரியும் ஜெயினிசம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து பசி பார்த்திங்கன்னா வந்து தன்னை தானே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் செத்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவரும் பண்ணினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவரோட மகன், அவர் வந்து பிந்துசாரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிந்துசாரா பார்த்திங்கன்னா 298 273 BC வரைக்கும் இருந்திருப்பாங்க. பிந்துசாரா வந்து க்ரீக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அமிர்தகத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து எனிமீஸ்லாம் வந்து அழிக்கிறவர், எதிரிகளை அழிக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அவர் என்ன பண்ணாருன்னா டெக்கான்லேருந்து அப்படியே மைசூர் வரைக்கும் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து கான்குயர் பண்ணிட்டார். அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, தரநந்தா அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா திபெட்டோட ஒரு துறவின்னு சொல்லலாம், ஒரு மாங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பிந்துசாராவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து அரேபியன் சி இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இருக்கா, ஸோ இந்த மாதிரி இந்த சைடு அரேபியன் சி, இந்த சைடெலாம் பே ஆஃப் பெங்காலா, இந்த இடத்துல நடுவில் இருக்கக்கூடிய அந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு 16 ஸ்டேட்ஸு, அந்த இடத்தையெல்லாம் வந்து இவர் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. தரநந்தா அப்படிங்கிற ஒரு திபெட்டியன் மாங்க்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிந்துசாரா பார்த்து இந்த மாதிரி 2 சீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லேண்டில் வந்து 16 ஸ்டேட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் இவர் கான்கர் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த மௌரியனோட இன்வேஷன் அப்படியே சவுத் வரைக்கும் பார்த்திங்கன்னா சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அது வரைக்கும் போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மௌரியன் எம்பையர் வந்து பிந்துசாரா வந்து அப்படியே மைசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கும். அப்போ தான் வந்து பிந்துசாரா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு அம்பாசிடர் வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. ரிசீவ்டு ஒருத்தர் அம்பாசிடர் பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்கேருந்து வந்திருப்பாருன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சந்திரகுப்தா மௌரியாஸில் வந்து ஒரு அம்பாசிடர் வந்திருப்பார், க்ரீக் அம்பாசிடர். அது மாதிரி இவருக்கு வந்து சிரியன் அம்பாசிடர் வந்து ஒருத்தர் வருவார், கிங் ஆன்டியோசஸ் I அப்படிங்கிறவர் வந்திருப்பார். அவர்கிட்ட இவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர்கிட்ட அவருக்கு ஒன்று எழுதி அனுப்பியிருப்பார். பிந்துசாரா என்ன அனுப்பியிருப்பார்னா, நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து வந்து வரும்போது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்வீட் ஒயினு, அப்புறம் வந்து ட்ரைடு ஃபிக், இப்போ வந்து அத்தி எல்லாம் இருக்கும்ல, உலர்ந்த அத்தி, அப்புறம் வந்து சொஃபிஸ்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன லெட்டர் வந்து திரும்பி அனுப்பியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே அனுப்புகிறோம், ஆனால் சொஃபிஸ்ட் மட்டும் எங்களால் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எங்களோட க்ரீக் லா படி அது சட்டப்படி குற்றம், அது ப்ரொகிபிட்டட். இந்த மாதிரி சொஃபிஸ்ட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சர்ஸ் மாதிரி, அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. சொஃபிஸ்ட்னா ஒரு டீச்சர் மாதிரி, அதை வந்து இது பண்ண முடியாது, அது எங்களோட இதுபடி சட்டப்படி வந்து அது குற்றம், ப்ரொகிபிட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா அந்த அம்பாசிடர், அந்த சிரியன் அம்பாசிடர் வந்து சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து பிந்துசாரா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து ஆர்ட் விகாஸ் அப்படிங்கிறத வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார், அந்த ரிலீஜியஸ் செக்டை தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் பிந்துசாரா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், பிந்துசாரா வந்து எந்த செக்டை வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிந்துசாரா வந்து என்ன பண்ணார்னா, தன்னோட மகனாக இருக்கக்கூடிய அசோகாவை வந்து உஜ்ஜைனோட கவர்னராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் வந்து பிந்துசாராவோட ஒரு கதை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசோகா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பிந்துசாராவோட மகன் தானே அசோகா. அவர் வந்து 273 232 BC வரைக்கும் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து உஜ்ஜைனோட அந்த கவர்னராக வந்து இது பண்ணியிருப்பார்ல. அதுக்கப்புறம் நிறைய ரிவோல்ட் வந்து தசீலாவில் வந்து ரிவோல்ட்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் சப்ரெஸ் பண்ணியிருப்பார். பட் என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா அவர் வந்து இது பண்ணி வச்சாலும் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் அந்த த்ரோனுக்குள்ளே அந்த கிங்காக வர்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தீபவம்சா மகாவம்சாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த அசோகா வந்து அந்த பவரை கேப்சர் பண்ணுறதுக்காக தன்னோட 99 பிரதர்ஸை வந்து கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் கூட எல்டர் பிரதர், தன்னோட மூத்த பிரதராக இருக்கக்கூடிய சுசீமா அப்படிங்கிறவரையும் வந்து கொண்டிருக்காரு. அப்புறம் வந்து யங்கஸ்ட் பிரதர் மட்டும் தீஷா மட்டும்தான் காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தரதத்தா அப்படின்னு ஒருத்தர் சொன்னல ஆல்ரெடி, இந்த மாதிரி 2 சீக்கு நடுவில் இருக்க 16 ஸ்டேட்டை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காரு திபெட்டியன் மாங்க்ஸ்னு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து தன்னோட ஒன்லி பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னோட பிரதர்ஸில் 6 பிரதர் தான் கொண்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அசோகாவோட எடிக்டில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அசோகா இப்போ நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பாருங்களேன், அசோகா வந்து எவ்வளோ இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன், கான்குயர் பண்ணியிருக்காருன்னு, எவ்வளோ ஃபுல் இடமும் அவரோட தான், எவ்வளோ பெரிய இடத்த பண்ணியிருக்காரு. அசோகாவோட எடிக்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னோடய பிரதர்ஸ் எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு வந்து ஒரு ஆஃபீஸராக வந்து நான் ஆக்ட் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அசோகா வந்து என்ன பண்ணாருன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்னே சொல்லலாம் அவரோட வாழ்க்கையில். என்னென்னா கலிங்கா அப்படிங்கிற அந்த வார் வந்து அது நடந்திருக்கும். 261 BCயில் நடந்திருக்கும். ஆனால் அந்த வார் வந்து ஏன் நடந்துச்சு, என்ன காரணத்துக்காக நடந்துச்சு அப்படின்லாம் தெரியல. பட் அந்த வாரை பற்றின விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அந்த ராக் எடிக்ட் 13 போட்டிருப்பார், அசோகா வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பார் அப்படின்னு பார்த்துருப்போம். அது இந்த வார்னால் 150,000 மேலே வந்து இறந்துருப்பாங்க, நிறையா அதுக்கும் மேலே இறந்துருப்பாங்க. ரொம்ப வந்து பெரிய ஒரு வார்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலிங்கா அப்படிங்கிற அந்த வாருக்கு அப்புறம் அந்த கலிங்கா இடத்த வந்து இவர் அனெக்ஸ் பண்ணிடுவார், மௌரியன் எம்பையருக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்து கலிங்காவுக்கு அப்புறம் அவர் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எஃபெக்ட்னே சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப வந்து மனசு மாறியிருப்பார். அவ்வளோ ரத்த வலியாக பார்த்ததுக்கப்புறம் அவர் மனசு ரொம்ப மாறி அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒருத்தர் வந்து உபகுப்தா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு புத்திஸ்ட் ஒரு துறவி. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா புத்திசம்க்கு வந்து இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் புத்தாவை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இப்படி தான் வந்து அவர் புத்தா சைடு வந்து அப்படியே போயிருப்பார். இப்போ அசோகாவுக்கும் புத்திசமுக்கும் எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இவர் பார்த்திங்கன்னா இவர் வந்து டேரெக்டாக சம் ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து இவர் வந்து புத்திசமுக்கு டேரெக்டாக ஒரே நைட்டில் வந்து மாறலை, இவர் வந்து கிராஜுவலாக தான் மாறியிருக்காரு, சீக்கிரமாக மாறலை, இம்மீடியட்டாலாம் மாறலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாருன்னா 261 BC அப்போ அசோகா வந்து ஒரு ஒரு லே டிசிபிள் மாதிரி இருந்திருப்பார். அப்படின்னு என்னென்னா ஒரு டீச்சருக்கு வந்து அப்போ அந்த காலத்துலலாம் இப்படி ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கீழே உட்காந்து படிப்பாங்கல்ல, ஸோ அந்தளவுக்கு வந்து லே டிசிபிள் மாதிரி மாறி ஒரு 2.5 வருஷம் அவர் கற்றுருக்காரு. அந்த இதை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பிக்ஷுவாக மாறியிருக்கார். பிக்ஷுனா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஜெயினிசம் புத்திசமில் போட்டிருப்பேன். பிக்ஷு அப்படிங்கிறது வந்து ஒரு மாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க புத்திசமில், பிக்ஷு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி உபசகாவாக இருந்து அதுக்கப்புறம் பிக்ஷுவாக மாறியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எதையுமே வந்து கொல்லக்கூடாது, ஹண்டிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து போத்கயாவுக்கு விசிட் பண்ணியிருப்பார், நிறைய வந்து மிஷின்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த தம்மா அப்படிங்கிற ஒரு பாலிசியை பற்றி அவர் இது பண்ணியிருப்பார். அந்த தம்மா அப்படிங்கிற அந்த பாலிசியை வந்து எல்லா பக்கமும் பரப்பி விடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் தேவை. அந்த ஆஃபீஸர் பேர் தான் வந்து தர்ம மகாமத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் எல்லா பக்கமும் அந்த தம்மா அப்படிங்கிற பாலிசியை வந்து பரப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 241 BCயில் வந்து இவர் வந்து புத்தா பிறந்த இடம் இருக்குல்ல, லும்பினி கார்டன் நியர் பார்த்திங்கன்னா கபிலவஸ்துவில் இருக்குது நேபாளில். ஸோ அங்கே தான் வந்து போய் அவர் விசிட் பண்ணியிருப்பார். அப்புறம் நிறையா ஹோலி பிளேசஸ்க்கெலாம் போயிருப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அசோகா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து புத்திசம் இருக்கக்கூடிய ஹோலி பிளேசஸ்லாம் விசிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விசிட் பண்ணாத இடம்லாம் கொடுப்பாங்க. அவர் விசிட் பண்ணாத இடத்துக்கு வந்து நீங்கள் பார்க்காதீங்க. லைக் பார்த்திங்கன்னா அவர் லும்பினி கார்டன் கபிலவஸ்துக்கு போயிருக்காரு, அப்புறம் வந்து சாரநாத், ஷரவஸ்தி, அப்புறம் வந்து குஷிநகர் போயிருக்காருன்னு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. போகாத இடம்லாம் கொடுத்துட்டு போன மாதிரி கேட்பாங்க, அதெல்லாம் வந்து ராங் ஆன்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு தன்னோட பொண்ணு பையன் எல்லாத்தையுமே வந்து அதை பற்றி பரப்புறதுக்கு அனுப்பிச்சி வச்சார். தன்னோட பையனாக இருக்கக்கூடிய மகேந்திரா, அப்புறம் பொண்ணு வந்து சங்கமித்ரா எல்லாத்தையும் போய் அனுப்புனார். அதுக்கப்புறம் ஒரிஜினல் போத் ட்ரீ இருக்குல்ல, அந்த ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் எல்லா பக்கமும் இது பண்ணார், பிளான் பண்ணார். அதெல்லாம் வந்து இவர் தான் அசோகா தான் பண்ணார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோகா தான் என்ன பண்ணார்னா 3rd புத்திஸ்ட் கவுன்சில் பாட்டாலிபுத்ராவில் 240 BCயில் வந்து பண்ணார். எதுக்காக அப்படின்னா அந்த சங்கா வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து யார் ப்ரிசைட் பண்ணாங்க அப்படின்னா மோகலி பிட்டா திஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இது பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அசோகாவோட எக்ஸ்டெண்ட் ஆஃப் அசோகாவோட எம்பையர். அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் கிங்டம்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நார்த் வெஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா சோலாஸ், பாண்டியாஸ், நார்த் மோஸ்ட் இன் கிங்டம் கீழே அப்படியே சதர்ன் சைடில் பார்த்திங்கன்னா சதர்ன் மோஸ்ட் கிங்டம்ஸ் பார்த்திங்கன்னா சோலாஸ், பாண்டியாஸ், அப்புறம் வந்து சத்யபுத்ராஸ், அப்புறம் வந்து கேரளா புத்ராஸ்லாம் வந்து மௌரிய எம்பையர்ஸோட அந்த பார்டர் சைடில் இருக்குது. எப்படி நமக்கு எப்படி இந்தியாவோட பார்டர் வந்து பாகிஸ்தான், சைனாலாம் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி அவங்க பார்டரில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவர் ஆக்குப்பை பண்ணலை அந்த இடமெல்லாம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜாட்ட நன்கினி, அப்புறம் வந்து காஷ்மீர், அதுதான். ஸோ இதுதான் அவரோட. அது மட்டும் இல்லாமல் நேபாளும் அதோடக்குள்ளே தான் இருந்துச்சு, மௌரியன் எம்பையர்ஸ்குள்ளே தான் இருந்துச்சுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்து சதர்ன் மோஸ்ட் கிங்டமாக இருக்கக்கூடிய சோலா, பாண்டியாஸும் மௌரியாஸ் கிட்ட தான் இருந்துச்சுன்னெலாம் கேட்பாங்க. ஸோ அது வந்து அவரோட பார்டர் ஸ்டேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த நார்த் வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நார்த் வெஸ்ட்டு சண்டை போடும்போது தான் வந்து ஒரு ட்ரீட்டிலாம் சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியும். அது ஆல்ரெடி வந்து அவங்க தாத்தாவே வந்து வாங்கியிருப்பார்.
வாங்கி வச்சுருப்பார். சந்திரகுப்த மௌரியாஸே வந்து வாங்கியிருப்பார், அசோகாவோட தாத்தா. ஸோ அதுக்கப்புறம் அசோகாவோட தம்மா பாலிசி நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம்ல. ஸோ தம்மா பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தம்மா பாலிசி என்ன அப்படின்னா, ஆல்தோ பார்த்திங்கன்னா அசோகா வந்து என்ன பண்ணியிருக்காரு, புத்திசத்துக்கு வந்து மாறியிருப்பார். ஸோ அவர் வந்து புத்திசத்தை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சாரு. அவரோட தம்மா பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுருக்காரு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராட் கான்செப்ட்னே வைக்கலாம். அதில் வந்து என்ன மாதிரி லைஃப் வாழணும், என்ன மாதிரி கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கணும், செட் ஆஃப் டிசிப்ளின் எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த விஷயம் வந்து நிறைய மக்கள் மத்தியில் இன்னமுமே அந்த பாலிசி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிசியில் வந்து அவர் ரொம்ப கிளியராகவே வந்து இது பண்ணியிருப்பார், எடிக்ஸ் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து சில மெயின் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து அகிம்சா, ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியது, வைலன்ஸ் இல்லாமல் நான் வைலன்ஸ் மாதிரி, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் லவ் ஆஃப் ட்ரூத் இருக்கணும். அப்புறம் வந்து ரிவரன்ஸ் டு டீச்சர்ஸ்க்கு வந்து ரிவரன்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் குட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து நல்ல விதமாக நம்ம நடக்கணும். அதுக்கப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொல்றோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, ப்ரொஹிபிஷன். அப்புறம் ஃபெஸ்டிவல் கேதரிங்காக அனிமல்ஸை வந்து இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்சிவ்லாம் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது. தேவையில்லாத வந்து செரிமோனிஸை, விழாக்கள், அப்புறம் சடங்கு சம்பிரதாயம்லாம் மீனிங்லெஸ்ஸாக பண்ணுறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பார், ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த சோஷியல் வெல்ஃபேருக்கான வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இவர் பண்ணியிருப்பார். ஸோ அதை தான் வந்து மெயினாக வந்து எஃபிஷியண்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். டைரெக்டாக வந்து பீப்புள்கிட்ட போய் அந்த சிஸ்டம் வந்து போய் கரெக்டாக மெயின்டெனன்ஸை வந்து இருக்கணும். அந்த சிஸ்டம் வந்து தமயாத்ராஸ் அது மூலிமா வந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து ஹியூமன் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மாஸ்டர்ஸ்லாம் வந்து இப்போ சர்வன்ஸை வந்து என்ன மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அப்புறம் கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து பிரிசனர்ஸ் வந்து இப்படி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும், லைக் ஹியூமன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பார். நான் வைலன்ஸாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் அண்ட் நான் வைலன்ஸாக இருக்கணும். அனிமல்ஸை வந்து நீங்கள் வந்து வைலண்ட்டாக நடத்தாதீங்க, நான் வைலன்ஸாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் பிராமின்ஸ் வந்து உங்களை கொடுமைப்படுத்தினாலும், உங்களை டாமினேட் பண்ணாலும் நீங்கள் வந்து லிபரலாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். எல்லா ரிலீஜியஸ் செக்டையும் வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க, லைக் டாலரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வார் பண்ணி ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்காதீங்க, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் தம்மா மூலிமா வந்து அது கான்குவேர் பண்ணணும்னு நினைங்க. இப்போ ஒரு விஷயத்தை போய் ஒரு இடத்த கான்குவேர் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, போய் வார் பண்ணி சண்டை போட்டு தான் கான்குவேர் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் தம்மா பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி, லைக் பார்த்திங்கன்னா ஒரு சாதுவாக நான் வைலண்ட்டாக இல்லாமல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அவரோட கான்செப்டே பார்த்திங்கன்னா நான் வைலன்ஸாக தான் இருக்கும். இந்த ஒரு சிமிலர் ஐடியாஸ் ஆஃப் அசோகாவோட தம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியல் வித் டீச்சிங் ஆஃப் புத்தா அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் வந்து தம்மாவுக்கும் புத்தா டீச்சிங்கும் வந்து ஒரு ஈக்வேட் கிடையாது. புத்திசம் அப்படிங்கிறது வந்து அவரோட பர்சனல் பிலீஃபாக அவர் வச்சுருந்தார். பட் தம்மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அசோகா பார்த்திங்கன்னா தம்மா வந்து எல்லா பக்கமே வந்து எல்லா சோஷியல் லெவல்ஸுக்குமே வந்து பரப்பி விட்டார். ஸோ இப்படி தான் வந்து அசோகாவோட தம்மா பாலிசி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்ஸ் ஆஃப் அசோகா அப்படிங்கிறது வந்து அசோகா அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ பேர் இருந்தாலும், அலெக்சாண்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலியஸ் சீசர், இந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் அசோகா அப்படின்னாவே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அதில் ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஹச்ஜி வீல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து எத்தனையோ ஒரு 10க்கு மேலே நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் கூட ஹிஸ்ட்ரியில் அசோகா அப்படின்னா அத்தனை பேர்த்துலேயும் பார்க்கும்போது அசோகா வந்து தனியாக ஒரு ஸ்டார் மாதிரி வந்து நல்லா வந்து ஷைனிங்காக தெரிவார் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அசோகா எப்படி அப்படின்னா ஒரு ட்ரூ அவருடைய ஐடியல்ஸ்க்கு வந்து ட்ரூவாக இருப்பார். அவர் வந்து தான் ஆசைப்படுறதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரீமராக இருக்க மாட்டார். தனக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த ப்ராக்டிக்கல் ஜீனியஸாக அவர் இருப்பார். நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயத்தை தான் அவர் செய்வார். ஆசைப்பட்டுட்டுலாம் இருக்க மாட்டார், லைக் ட்ரீமர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். அவரோட தம்மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து யூனிவர்ஸெல்லாம் வந்து எல்லா பக்கமே போச்சு. ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹியூமனிட்டி ஈவன் டுடே வரைக்கும் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட பாலிசி எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நான் அக்ரேஷனாக இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து அவர் மோஸ்ட்லி அவரோட சென்ட்ரல் ஐடியல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மக்களுக்கு ஒரு ஹியூமனிட்டி வெல்ஃபேராக தான் அவர் ப்ரொமோட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, அப்புறம் பார்ட் 2 வந்து நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஒரே வீடியோவில் சொன்னிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டயர்டாயிருவீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துக்கோங்க, அப்புறம் பார்ட் 2 பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.